லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. சூரியனுடைய சூட்டையோ குளிரையோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்ப சொர்க்கத்துடைய கிளைமேட் என்ன? ஸ்ரீலங்காட உலகத்துடைய கிளைமேட் சூடு. அங்க சொர்க்கத்துடைய கிளைமேட் சுபகுக்கு பிறகு இருக்குமே, சுபகுக்கு பிறகு எப்படி இருக்கும்? அந்த சூடும், அதாவது இருட்டும் குளிரும் கலந்த ஒரு நேரம், நல்ல தூக்கம் வரும். இதுதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். அப்படியே சாஞ்சிட்டு இருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா வதானியதன் அலைஹிம் ظிலாலுஹா وذللت قطوفها تذليلا. அந்த கட்டில் எல்லாம் சொர்க்க மரங்களுக்கு கீழே தான் போடப்பட்டிருக்கு. அந்த மரம் பழம் நிறைந்த மரமாக இருக்கும். வதானியதன் அலைஹிம் ظிலாலுஹா وذللت قطوفها تذليلا. நீங்க கட்டில இருந்து எழும்பையும் தேவையில்லை, தொரட்டி தேடையும் தேவையில்லை. அப்படியே மரம் பழத்தோட உங்கள் பக்கம் சாயும். வதானியதன் அலைஹிம் ظிலாலுஹா وذللت قطوفها تذليلا. அப்படியே மரம் சாயும், சாப்பிட வேண்டியது. என்ன பழம் விசேடமா சொர்க்கத்தில் இருக்குது? சொர்க்கத்தில் இருக்கிற விசேடமான பழம் வாழைப்பழம், இலந்தை பழம், மற்ற எல்லா பழத்திலையும் ஜோடி ஜோடி இருக்கும். அல்லாஹ் விசேடமாக என் வாழைப்பழத்தை சொல்றான். வாழைப்பழம் சாப்பிடுறதால உடம்புக்கு உற்சாகம் கூட, உடம்புடைய சக்தி கூடுது. அல்லாஹ் சூரா வாக்கியாவில் வதல்ஹிம் மந்தூத், கொலை கொலையாக தொங்கும் வாழை மரம் இருக்கும். அங்கு ஃபீ சித்ரிம் மஹ்தூத், முள்ளில்லாத இலந்தை. உலகத்தில் இழந்த மரத்துல முள் இருக்கும், அங்க முள் இருக்காது. அந்த மரம் அப்படியே சாயும். அப்படியே பிச்சு சாப்பிட்டுட்டு மனைவியோடு இருக்க வேண்டியதுதான். இது ஈமான் உள்ளவங்க தானே சிந்திப்பாங்க. ஈமான் இல்லாதோ என்னென்னமோலாம் பேசுவாங்க, காதுக்கு எடுத்துடக்கூடாது அதெல்லாம்.